சுகர் வந்துச்சு அதனால நான் வந்துட்டு குண்டாயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்னன்ட்டு கொஞ்சம் இதாக ப்ரீஃபாக சொல்றீங்களா? டயபெட்டிஸ் வந்துருக்கு, எனக்கு வந்து ரொம்ப உடல் எடை ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, ரொம்ப லீனாக போயிருக்கிறோம், சில பேருக்கு ரொம்ப குண்டா போயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம பேசிக்கலா ஸோ இப்போ டயபெட்டிக்ஸ் வந்தால் எந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுன்றது வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்றீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். அதாவது ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ஷைன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் குமரவேல், எம்டி ஜெனரல் மெடிசன், பிஜி டிப்ளமோ இன் டயபெட்டிக்ஸ். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எல்லா மெட்ஷைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கும் மெட்ஷைனோட வியூவர்ஸ், யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் என்னோட மாலைக்கான் வணக்கங்கள். நான் டாக்டர் குமாரவேல், ஜெனரல் மெடிசன், எம்டி ஜெனரல் மெடிசன் மற்றும் பிஜி டிப்ளமோ இன் டயபெட்டிஸ், ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன் யூகே, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் புதுச்சேரி டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக பாண்டிச்சேரியில் ஜெனரல் மெடிசன் டயபெட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் பற்றியான சில முக்கியமான விஷயங்கள், ஸோ வாட் ஸோ கால்டு, அப்போ டயபெட்டிஸ் பற்றி அது பற்றியான விழிப்புணர்வு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் 3 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் என்ற சதவீதத்தில் டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது டயபெட்டிஸ் வந்த பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலும், டயபெட்டிஸ்னா என்ன, அது ஒருத்தவங்களுக்கு எப்படி வருது, அதில் என்னென்ன வகை இருக்குது, அது ஜெனட்டிக்காக வருமா, ப்ரெக்னன்சி கர்ப்ப காலத்தில் வருமா, ஓல்டேஜில் வருமா அப்படின்ற பல சிந்தனைகள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான குறிப்பு, டயபெட்டிஸ் வந்துட்டா அது வாழ்காலம் வந்து ரொம்ப குறைஞ்சிருமா, இல்லை எப்படி நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது தான் இன்றைய தலைமுறைக்கு முக்கியமான ஒரு சவாலாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மெட்ஷைன் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணி இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் டாக் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் டயபெட்டிஸ் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு விடை சொல்ல போகிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதுல தான் இப்போ டயபெட்டிக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை அப்படின்றதுனால தான் நாங்களுமே இது எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிக்ஸ்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும், டயபெட்டிஸ் வந்து எந்த வயசுல மற்றவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதாவது ஏஜ் ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வயசு கடந்துட்டா டயபெட்டிஸ், அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்க்கு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸை வந்து டைப் 1, டைப் 2 மற்றும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மிலிட்டஸ், அதாவது வகை 1, வகை 2 மற்றும் கர்ப்பகால சர்க்கரை நோய் சொல்லுவோம். இது 3ஆ பிரிக்கிறோம். இதுல வந்து டைப் 1 அப்படின்னு சொன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து உடம்புல அந்த இன்சுலின் ஹார்மோனை பத்தி சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கிளீனா புரிஞ்சாதான் டயபெட்டிஸை பத்தி ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இன்சுலின் ஹார்மோன்றது பேன்கிரியாஸ்ல பீட்டா செல், அதாவது நம்ம சிறுக்குள்ள ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி மீன் வடிவில் ஒரு பேன்கிரியாஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுல பீட்டா செல்ல இருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா வழக்கமா உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஃபாஸ்டிங் ஸ்டேட் இருக்கு, அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி நிலை இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்சுலின் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா எடுத்து இருக்காது, ரொம்ப வேகமா சுரக்காது, ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல பொறுமையா நிதானமா இருக்கும். அதுக்கு தான் ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல, சரிங்களா, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முந்தைய நிலை. சரி, இப்ப நம்ம சாப்பிட்டு அடுத்த 1.5 மணி நேரம் கழித்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ, உதாரணத்துக்கு ரைஸோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை பழங்களோ காய்கறிகளோ, இந்த சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்சுலினோட லெவல் ஏறும். இப்போ நம்ம சாப்பிட்ட பிறகு உடம்புல இந்த குளுக்கோஸ் லெவல் வேகமாக ஏறும், சரிங்களா. இப்போ ஃபாஸ்டிங்ல ஒரு 8 இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து உதாரணத்துக்கு 4 இட்லி சாப்பிட்றோம் இல்லை 3 தோசை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கார்போஹைட்ரேட் உணவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவு வேகமா ஏற ஆரம்பிக்கும். 80 ஃபாஸ்டிங்ல இருந்து ஒரு 220 இல்லை 250 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் ஏறின உடனே இன்சுலின் வந்து பீட்டா செல்ல இருந்து ஆக்டிவா சுரந்து அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த அளவு எவ்வளவு அதிகம் போதோ அந்த அளவை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து நார்மல் லெவல்ல வச்சிரும். இது வந்து நார்மல் பிசியாலஜி, அதாவது நார்மலா உள்ள ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உதாரணத்துக்கு 10 இட்லி கூட சாப்பிட்டோமே, அவங்களுக்கு வேகமா 350 கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே வேகத்துல இன்சுலின் சுரந்து அந்த எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதை கொண்டு வந்து கட்டுப்பாடுக்குள்ள, அது நார்மல் ரேஞ்சுக்குள்ள வைக்கணும்.
ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்ப நான் வந்து சுருக்கமா சொல்லிட்டேன், இன்சுலின் பத்தி தெரிஞ்சுட்டு. இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன். அது அந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் லெவல்ல கண்ட்ரோல்னா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, அதுக்கு ரொம்ப குறைக்காது. அந்த எவ்வளவு அளவு வேகமா ஏறுதோ அந்த அளவை கொண்டு வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்குள்ள வைக்கணும். அப்ப எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரேஞ்ச் சார், ரேஞ்ச் சொல்றாரு. என்ன ரேஞ்சுன்னா அந்த அளவு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சாப்பிடறதுக்கு முந்தி, அதாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா 80 to 100 இந்த அளவுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நார்மல் ரேஞ்ச், அதாவது சுகர் வராதவங்களுக்கு உள்ள ரேஞ்ச். சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா சுகர் வேகமா ஏறும், அது பத்தி தப்பு இல்லை. ஆனா அது வந்து 200க்கு மேல போனாதான் நம்ம அது வந்து திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் ரேஞ்ச். சரிங்களா? இப்ப வந்து இந்த ஹார்மோன் பத்தி சொல்லியாச்சு. இப்ப வகை டைப் 1, டைப் 2. டைப் 1 பாத்தீங்கன்னா அது குழந்தை பிறக்கும் போதே வரும். அது இன்சுலின் செக்ரேஷன்ல டிஃபெக்ட், அதாவது கணையம் பேன்கிரியாஸ்ல இருந்து வர அந்த இன்சுலின் வந்து சுரக்காம போயிடும். ஏன்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பிறந்த உடனே இல்ல குழந்தைக்கு வந்து அந்த பேன்கிரியாஸ் இருந்து அந்த ஹார்மோன் வந்து அந்த ஆட்டோ இம்யூன் என்ற ஒரு நோய் மூலியமா, அது ஆட்டோ ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆட்டோ ஆன்டிபாடிஸ் மூலியமா அந்த பீட்டா செல்லையே ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிரும். அதனால டைப் 1 இன்சுலின் சுத்தமா சுரக்காது, வத்தி போட கிணறு மாதிரி. அப்ப அவங்களுக்கெல்லாம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலியமா செலுத்தி தான் அந்த சர்க்கரை அளவை நம்ம குறைக்கணும். ஏன்னா இன்சுலின் சுரக்கவே இல்லை. அது இன்சுலின் வந்து பீட்டா செல் கணையத்தில் இருந்து சுரக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து அந்த கணையத்தையே ஃபுல்லா அழிச்சிருது. இதுதான் டைப் 1. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டைப் 1 என்னன்ட்டு. ரெண்டாவது டைப் 2க்கு போகும். டைப் 2ல பாத்தீங்கன்னா அப்படியே வேற திசை. இதுல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ்க்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது முழுக்க ஒரு வயசுக்கு அப்புறம் வரது. உதாரணத்துக்கு இப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு 35 அண்ட் அபவ் 35 வயது கடக்கும் பொழுது டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், சார் 35 வயசு வந்துட்டா கட்டாயமா டயபெட்டிஸ் வந்துருமா அப்படின்றது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம எட்டியாலஜின்னு சொல்லுவோம். இது நான் சொன்னது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டர், அதாவது அப்பா அம்மா 2 பேருக்குமே இருந்ததுன்னா ஒன்னும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு அப்பா அம்மாக்கு இருக்கு, அப்ப எனக்கு கட்டாயமா வந்துருமா அப்படின்னு. ஒரு 30 to 50% தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கன் இஸ் லோடட், ட்ரிகர் மட்டும் தான் பண்ணணும். அது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு கன் உங்ககிட்ட கொடுக்குறோம், இப்ப அப்பாக்கு அம்மாக்கு இருக்குதுன்னா என்ன மீனிங்னா உங்க உடம்புல கன் இஸ் லோடட். நீங்க வந்து கையை வச்சு அமுத்துனீங்கன்னா ட்ரிகர் ஆயிடும். அதான் மீனிங் அதுக்கு. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி சார் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பயந்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணவனே பேசிக் ஸ்கிரீனிங். இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம, சரி எனக்கு நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஆரோக்கியமா இருக்குது, எனக்கு வயசு 40 ஆயிடுத்து, நான் ஜிம்முக்கு போறேன், நான் ஸ்விம்மிங் போறேன், நான் ஆக்டிவா இருக்கிறேன், நான் வந்து எல்லாம் பண்றேன், அப்ப நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டா அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன், அதாவது அமெரிக்கால இருக்கிற அசோசியேஷன், அவங்க வந்து எல்லாருக்கும் ஸ்கிரீன் பண்ணி சொல்றது என்னன்னா உலகத்திலேயே இந்தியர்கள் தான் டயபெட்டிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அதனால 35 வயசு கடந்துட்டா நம்ம ஸ்கிரீன் பண்ணி பார்த்துடணும். சரிங்களா? ஸோ ஸ்கிரீன் பண்ண என்ன மீனிங்னா டயபெட்டிஸ் இருக்குதான்ற பரிசோதனை எடுத்து பார்க்கணும். அப்படின்ற போது அது எப்பயுமே நீங்க டெஸ்ட்டுக்குன்னு போனாலே நான் சொல்ற டெஸ்ட் தான் கண்டிப்பா எடுக்கணும். அதாவது ஃபாஸ்டிங், சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல், அதுக்கப்புறம் HbA1cன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டைம்ல உதாரணத்துக்கு நான் வந்து நேற்றுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், இல்லை லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ல பார்ட்டியில சாப்பிட்டுருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெவியான சாப்பிட்டுருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஃபாஸ்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையா தான் காமிக்கும். ஏன்னா நீங்க லாஸ்ட் 2 டேஸ் 3 டேஸ் வந்து பார்ட்டிக்கு போயிருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், இல்லை ஹெவியான மீல் சாப்பிட்டுருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா நீங்க ரீசெக் பண்ணணும். எப்பயுமே நம்ம இதுல வந்து ரொம்ப வேகமா ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின் வச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபாஸ்டிங் 130 இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப தரவு ஸ்கிரீனிங் பண்ணி தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். சொல்ற மாதிரி there should be no calorie intake for at least 8 hours. அப்படின்னா என்ன மீனிங்னா நைட்டு நீங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் நீங்க செக் பண்றதுக்கும் 8 hours கேப் இருக்கணும். நீங்க சாப்பிடாம இருக்கணும், தண்ணி மட்டும் குடிக்கலாம். அப்படி உதாரணத்துக்கு நீங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா +8, ஸோ காலையில நீங்க 6 மணிக்கு அப்புறம் நீங்க சுகர் செக் பண்ணலாம். அதுதான் டிக்டம். நிறைய பேர் 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு பார்த்தா யாரா இருந்தாலும் அதிகமாக தான் காமிக்கும். ஸோ இதெல்லாம் சில பேசிக் அடிப்படையான விஷயங்கள். சரிங்களா? அப்ப ஃபாஸ்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் பார்க்கணும். இது 2 மட்டும் போதுமானு கேட்கறாங்க. கண்டிப்பா இல்லை. HbA1c அப்படின்ட்டு கிளைகேஷன் ஆஃப் த ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. அதாவது 3 மாசம் ஆவரேஜ். இந்த 3த்தையும் வச்சுதான் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையா என்றது கன்ஃபார்ம் பண்ணணும்.
சரி, இப்ப இந்த 3 அளவு எவ்வளவு இருந்தா டயபெட்டிஸ்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, நார்மல் ரேஞ்சுனா 80 to 100 இருந்தா உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்ல. சரி, எனக்கு 102 இருக்குது சார், அப்படி என்ன மீனிங்னா நீங்களா வந்து ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, கிரீன் இருக்கும் சரிங்களா. சோ அது மாதிரி நெக்ஸ்ட் ப்ரீ டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை. உதாரணத்துக்கு ஃபாஸ்டிங் 101ல இருந்து 125 வரைக்கும் இந்த கட் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாம் ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை. அப்ப என்ன செய்யணும்னா மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்ல, ஆனா லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தணும். உதாரணத்துக்கு உடல் பருமன் அதிகமா இருந்தா, உடல் பருமன் என்ன, பிஎம்ஐ, உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் எல்லாம் கேட்பாங்க. எப்படி சார் கணக்கு பண்றதுன்னு சிம்பிள் ஃபார்முலா. உதாரணத்துக்கு உங்க ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா அது 100 கழிங்க, 170 மைனஸ் 100 70. ஸோ 170 சென்டிமீட்டர் ஒரு ஆளு 70 கேஜி இருந்தா ஐடியல் வெயிட் சரிங்களா. ஸோ நார்மல் பிஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 18 to 23 இருக்கணும். அதாவது அது ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா 23 இருக்கணும். 25க்கு மேல போனாலே அது ஒபிசிட்டி. அதுவும் இந்தியர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆப்பிள் ஷேப்டு பீச் ஷேப்டு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப மெலிசா இருக்கும், வயிறு மட்டும் தொப்பை வந்து சொல்லுவாங்க, பானை தொப்பைன்னுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கான ஒபிசிட்டி. ஏன்னா அந்த நினைக்கலாம் என்ன சார் எனக்கு கை கால்லாம் ரொம்ப மெலிசா இருக்குதுன்னுவாங்க. கை கால்லாம் மெலிசா இருக்கிறது முக்கியம் இல்லை, தொப்பை இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா அதுல வர இந்த விசரல் ஃபேட் சரிங்களா, அந்த கெட்ட கொழுப்பு தான் நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான விஷயங்களோ இல்ல நம்ம இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் தூண்டுகோலா அமைகிறது. பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் பருமன், குறிப்பா வயிறு சொல்றீங்களா. ஸோ இந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஆள் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் வயிறு மட்டும் தனியா தெரியும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்தியன்ஸுக்கே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணணும். அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதாவது புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களும் கட்டாயம் பார்க்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அதாவது நான் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன், நான் வந்து நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதாவது உட்கார்ந்த இடத்துல வேலை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கேயும் போக வேணாம், ஒரு ஃபோன், ஒரு ஐபோன் இருந்துட்டா போதும், அதுலேயே நம்ம எல்லா கம்ப்ளீட் வேர்ல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். ஒரு வகையில டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டியை குறைச்சிருது. ஸோ நம்ம யாருமே எழுந்துச்சு நம்ம வெளியில போறது இல்லை. உதாரணத்துக்கு சாப்பாடு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வீட்டிலே கூட வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப தேட் பை நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி முற்றிலுமாக ஒரு உட்கார்ந்த ஒரு ரூம்லேயே நம்ம வந்து என்ன பண்றோம், எல்லாமே ஒர்க் பண்ணிடுறோம். ரெண்டாவது வந்து ஒர்க் அட் ஹோம் சொல்றாங்க, லேப்டாப்ல இருந்து நம்ம எல்லாமே உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம், அப்படியே போய் பெட்ல படுத்து தூங்கிடுறோம். ஸோ இது மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து செடென்ட்ரி, அதாவது உடல் உழைப்பே இல்லாம இருக்குது எல்லாமே ரிஸ்க் தான் சரிங்களா. நம்ம நினைக்கலாம் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டா இருக்கிறேன், நான் ஐஃபையா இருக்கிறேன், அப்படி இல்லை. இன்னும் ஒரு சின்ன ஃபார்முலா சொன்னா, நான் 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு சிகரெட் நான் வந்து பிடிக்கிறதுக்கான சமம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு நேரம் தொடர்ச்சியா உட்காந்துட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய உடம்புல அந்த நான் சொல்ற மாதிரி அந்த கெட்ட கொழுப்பு மிகுதி அளவு ஏறத்தோ இல்ல உடல் இம்யூனிட்டி குறையறதோ, இதுக்கான எல்லா போன் மேரோ டென்சிட்டி குறையறது, எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப இதுவா இருக்குது. அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல இருக்கிற இந்த வைட்டமின் D3ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய வெளிச்சத்திலிருந்து வர ஒரு வைட்டமின் இருக்கு, D3 லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழக்கமா பாத்தீங்கன்னா காலையில எழுஞ்ச உடனே ஒரு 6 o'clock சூரியன் உதிக்குது இல்லைங்களா, அந்த டைம்ல போற வாக்கிங்ல இருந்து நம்ம உடம்புல கிடைக்கிற அந்த சன் எக்ஸ்போஷர் விட்டமின் சொல்லுவாங்க, சூரிய வெளிச்சத்திலிருந்து வர விட்டமின். அது இப்ப யாருமே வந்து வாக்கிங் போறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பீச்சில் நடக்கிறாங்க, எல்லாருமே டயபிட்டிஸ் வந்தப்ப நடக்கிறாங்க. ஸோ அந்த லெவல் குறையும் போது நம்ம உடம்புல போகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு, டேக்கிங் ஃபுட் வந்து ஜங்க் ஃபுட் லைஃப் ஸ்டைல். இப்ப இருக்கிற காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் வாழ்க்கை. ஏன்னா வந்து யாருமே வந்து ஃபைபர் என்ற ஒரு கான்செப்ட், நார் சத்துன்ற ஒரு கான்செப்டை பத்தி எல்லாம் மறந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் பிரியாணி கடை, பிஸா, பாஸ்தா, அது மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட், நாக்குக்கு ருசி திறக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா சின்ன வயசுலேயே வந்து உடல் பருமன், அதாவது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். குழந்தை பாத்தீங்கன்னா புஷ்குன்னு இருக்கும். அது நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லை. யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சரி, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது எல்லாருக்குமே நார் சத்து, ஃபைபர் நிறைந்த உணவு. ஃபைபர் எதில் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பழங்கள்ல, காய்கறிகள் அதிகமாகுது. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்களே எடுத்து ஒரு பேப்பர்ல எடுத்து குறிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஹைட் எப்படி இருக்கிறேன், வெயிட் எப்படி இருக்கிறேன், என்னோட உடல் உழைப்பு எப்படி இருக்குது, நான் டெய்லியும் ½ மினிமம் ½ வாக்கிங் போறேனா, ஜாகிங் போறேனா, நான் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, அதை நீங்க கணக்கு பண்ணலாம். ரெண்டாவது என்னோட சாப்பிட்ற சாப்பாடுல டைப்புக்கு சாப்பிட்றேன்னா, தண்ணி அளவு சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து 60 கிலோ இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து
ஒரு கேஜிக்கு 50 ml, அதாவது 3 லிட்டருக்கு மேல தண்ணி குடிச்சிருக்கணும். இப்போ மூணாவது இப்போ சம்மர் டைம், ஸோ தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சு உடம்போட ஹைட்ரேஷன் லெவல்ல ரொம்ப சீரா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ல குறைச்சி வச்சிருக்கணும். முக்கியமான விஷயங்கள் வந்து தூக்கம். இப்ப தூக்கமின்மை, இன்சோம்னியா வந்து ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. அதெல்லாம் என்ன, நைட்டு வந்து நம்ம வந்து இப்ப லேப்டாப் போன்லாம் வந்த பிறகு நைட்டுக்கு முடிச்சு பார்த்துட்டே இருக்கிறோம், நைட் தூங்காம இருக்கிறோம். அது வந்து ரொம்ப தப்பு. நைட்டு மினிமம் 6 ஹவர்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்கு 6 மணி நேரம் கட்டாயமா தூங்கணும். தூங்காம இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரெஸ் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பேசிக் டே டு லைஃப், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு பின்னால இல்ல டயபெட்டிஸ் வருமா வராதா அப்படின்றத விஷயம் இருக்கும். டயபெட்டிஸ் இஸ் சம்திங் லைக், நம்ம இது யாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியமா வர்றது இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம செய்யற தப்புகள் தவறுகள் தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வருமா வராதான்றத குறிக்குதே தவிர இவரு அப்பாவுக்கு இருக்குது கட்டாயம் வரும் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்ப நான் முழுக்க முழுக்க சொன்னது எல்லாமே டைப் 2 டயபெட்டிஸ்க்கான இது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, இப்ப நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணனா அவங்க எல்லாருமே டயபெட்டிஸ் எடுத்து பார்க்கணும். அடுத்த விஷயம் HbA1c, அதாவது 3 மாசம் விழுக்காடு இல்லையா, அதை எடுத்து பார்க்கணும். அது வந்து 5.7க்கு மேல இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ், 6.5க்கு மேல டயபெட்டிஸ். அது வந்து பெர்சன்டேஜ்ல குறிப்பாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரிப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? உதாரணத்துக்கு 80, 100, 130 அப்படின்ட்டு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல வரும். சரிங்களா? அது 6.5க்கு மேல இருந்துட்டு அது டயபெட்டிஸ். ஸோ அது ப்ரீ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5.7, 6.5 இருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு 3 வேல்யூவும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு தான் டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றது எடுத்துக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம டயபெட்டிஸை வந்து ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அது என்ன, அது ரொம்ப இட் டேக்ஸ் மெட்டிகுலஸ், ரொம்ப பார்த்து ஒரு டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்து ஹிஸ்ட்ரியை கேட்டு எடுத்து பண்ணணும். ஏன்னா ஒரு ரீடிங் 2 ரீடிங்ல வச்சு எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அது வந்து நம்ம லைஃபை வேற மாதிரி மாத்திரும். ஸோ இதுல இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுறது டயபெட்டிஸ் பத்தி என்ன பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் வந்து நான் சொன்னது எல்லாருக்கும் டெய்லி ஏற்பட ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின்ஸ். சரி, எனக்கு நான் இப்படி இருக்குது, என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க அம்மாவுக்கு இருக்கு, எனக்கு வந்துருமா அப்படின்னு சொன்னா ஐ திங்க் நான் எல்லாருக்கும் ரொம்ப கிளீனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எடுத்து பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஏஜ் ஃபேக்டர் எடுத்து பாருங்க. நீங்க உதாரணத்துக்கு 37 எடுத்து பாருங்க, இயர்லி ஒன்ஸ் எடுத்து பாருங்க. சரிங்களா? ரெண்டாவது அப்பா இல்ல அம்மாவுக்கு இருக்கா, இல்ல 2 பேருக்குமே இருக்கா, கண்டிப்பா எடுத்து பாருங்க. ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்கா, ஆல்கஹால் ஹிஸ்டரி இருக்கா, ஸ்ட்ரெஸ் ஹிஸ்டரி இருக்கா, இல்ல உங்க உடல் பருமன் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்க ஹைட் வச்சு வெயிட் வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்க. அதிகமா இருந்தா நீங்க ஸ்கிரீன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கே நீங்க உடல் பருமன் நார்மலா, அதாவது பிஎம்ஐ நார்மலா வச்சா உங்க டயபெட்டிஸ் ரிமிஷன், அதாவது திருப்பியும் உங்களுக்கு நார்மல் லெவல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது டைப் 2. அடுத்தது டைப் 2ன்றது என்னன்னா, உடம்புல இன்சுலின் சுரக்கும், ஆனா சுரக்கிற இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்டா மாறிடும், அதாவது வேலை செய்யாது. உதாரணத்துக்கு பீச்சில் போனா நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியை ரசிக்கலாம், ஆனா தண்ணியை எடுத்து குடிக்க முடியாது தாகத்துக்கு. அதே மாதிரி தான் இன்சுலின் வந்து அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஹைப்பர் இன்சுலின் சொல்லுவாங்க. உடம்புல பீட்டா செல்ல இருந்து அதிகமா சுரக்கும், ஆனா சுரக்கிற எந்த இன்சுலினுமே போயிட்டு அந்த செல்குள்ள போய் சேராது. அதனால தேர் இஸ் நோ யூஸ். ஸோ இன்சுலின் எல்லாமே பயன்பாடு இல்லாத நிலை இருக்கும். இதுதான் டைப் 2. ஆனா நான் சொன்ன இந்த ஃபேக்டர் எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நார்மல் லெவல் வரதுக்கான விஷயம் இருக்கும். இதுதான் டைப் 1க்கும் டைப் 2க்கும். டைப் 1க்கு வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி, ஒரு வாட்டி வந்துட்டா வந்தது தான். ஏன்னா அது வந்து ஆட்டோஇம்யூன் போய் அந்த பீட்டா செல்ல முற்றிலுமாக பாதிப்புக்குள்ளாகிறது. அதனால கண்டிப்பா வந்துடுது. டைப் 2 அப்படி இல்லை. நீங்க இந்த ஃபேக்டர் எல்லாம் இருக்கும் போது யாருக்கு ஒன்னா எப்போ ஒன்னா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சி ஒன்னொன்னா நம்ம கரெக்ட் பண்ணா நம்ம கண்டிப்பா வந்து ரிமிஷன் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து அது மாதிரி பார்த்துருக்கிறேன். 500, 100 இருக்குது. அது ஹிஸ்ட்ரி கேட்கும் போது தெரியும். உதாரணத்துக்கு 35 இயர்ஸ் நான் வந்து ஐடி ஃபீல்டு இருக்கிறேன், எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நீங்க தூங்கி பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எல்லாருக்கும் நினைக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன தெரியுங்களா, இப்போ ஒரு ஆங்கர்னா நீ கோவப்படுறோம், நம்ம 2 பொருளை உடைக்கிறோம், அதோட நம்ம கோவம் சரியா போயிடுது. ஆனா ஸ்ட்ரெஸ்ன்னு அப்படி இல்லை. இதுவுமே வெளியே சொல்லாம பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளாரே வந்து ரொம்ப புழுக்கமா நான் என்ன செய்யறது, எப்படி இதை கொடுக்கறது, எனக்கு இது லோன் இருக்கு, எனக்கு இந்த டாஸ்க் இருக்கு, நான் வந்து மேனேஜர்ஸை வந்து நான் வந்து இது பண்ணணும், திருப்தி பண்ணணும் போனோம், அப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம போட்டு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்காம இருக்கிற எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரெஸ் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தூக்கம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரா இருந்தாலும் சரி 6 ஹவர்ஸ் பெர் டே நைட்ல கட்டாயமா தூங்கணும். தூங்கினா மட்டும்தான் பிரெயின் நெக்ஸ்ட் டேக்கு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நம்ம ஃபர்தரா போகலாம். ஃபர்தரா கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பதில் சொன்னா ஒன்றும் ஈஸியா இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம்.
இப்போ வந்துட்டு சுகர் அஃபெக்ட் ஆச்சுனாவே ஒரு சில பேருக்கு வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. என்னாச்சு திடீர்னு நீங்க இன்க்ரீஸ் ஆயிட்டீங்க, ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சுகர் வந்துச்சு அதனால நான் வந்துட்டு குண்டாயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்னன்ட்டு கொஞ்சம் இதாக ப்ரீஃபா சொல்றீங்களா? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு பொதுவான ஒரு டவுட் என்னன்னா, டயபெட்டிஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்ப உடல் எடை ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. ரொம்ப லீனா போயிருக்கிறேன். சில பேருக்கு ரொம்ப குண்டா போயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம பேசிக்கலா பிசியாலஜி புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா பிளட் சுகர் லெவல்ஸ் நான் சொன்னீங்களா, அது வந்து 180 180 அதுக்கு மேல போன உடனே நம்ம கிட்னி சிறுநீரகங்கள் வந்து அந்த எக்ஸஸ் பிளட் சுகர் எல்லாமே யூரின் வழியா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் வந்து சுகரா மட்டும் எடுக்காது கிட்னி சிறுநீரகங்கள். அது வந்து நம்மளோட யூரின் கூட அதிகமா சேர்ந்து சேர்ந்து வரும்போது அந்த உடம்புல இருக்கிற அந்த வால்யூம் டிப்ளீஷன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த வால்யூம் அந்த ஈசத்தானது குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்து பேசிக்கா வரும். இதனாலதான் வந்து நம்ம 180க்கு மேல போக போக அந்த பாலியூரியான்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிஸ் எடுத்த உடனே அந்த சிம்டம்ஸ் கேட்பாங்க எல்லாம், சரிங்களா, அறிகுறி கேட்பாங்க. சார் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? நார்மலா பாத்தீங்கன்னா பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்ற மெடிக்கல் டேர்ம் சொல்லுவோம். அப்படின்னா பாலினாலே அதிகம், சரிங்களா. பாலியூரியானா அதிகமா சிறுநீர் கழித்தல். அது வந்து பாத்தீங்கன்னா இரவுல பாத்தீங்கன்னா யூரின் கண்டினியூஸா 10 வாட்டி 5 வாட்டி போயிருப்பாங்க. என்ன காரணம்? நான் சொன்னேன் இல்லைங்களா, 180க்கு மேல போன உடனே கிட்னி என்ன பண்ணும், அந்த எக்ஸஸ் சுகர் பிளட் சுகர் எல்லாமே சென்ஸ் பண்ணி யூரின் வழியா ஃபில்டர் பண்ணி தள்ளிட்டே இருக்கும். ஸோ அப்படியே சுகர் மட்டும் தள்ளாது, அது யூரின் கூட சேர்த்து தள்ளும். அதனாலதான் பாத்தீங்கன்னா யூரின் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா சுகர் 1+, 2+, 3+, 4+ வரை இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா உடம்புல இருக்கிற அந்த எக்ஸஸ் சுகரை கிட்னி பேசிக்கா வெளியே தள்ள பார்க்கும். இதனால இந்த வால்யூம் டிப்ளீஷன் உடம்புல இருக்கிற அந்த நீசத்து குறைய ஆரம்பிக்கும். இதனால வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ஒரு உடல் எடை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதை என்னன்னு கேட்டீங்கன்னா டைப் 1ல கட்டாயமா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த இது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எடுத்த ஒரு சுகர் பாத்தீங்கன்னா 400 500 போய் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், அதாவது உடம்புல டயபெட்டிஸ் வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போன பிறகுதான் நிறைய குழந்தைகளுக்கு தெரியுது. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு என் குழந்தை வந்து சொல்றது இல்லை எனக்கு அம்மா இது பண்ணுது போகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பாக்குறாங்க. சார் வாமிட் போயிட்டே இருக்கு, இல்லைன்னா நீசத்து குறையுது, இல்லை ரொம்ப உடலை குறைஞ்சிட்டே போகுது. அப்ப செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது சுகர் வந்து 455 இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப உடனே டைப் 1 டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. பேஸ்ட் ஆன் ஆட்டோ ஆன்டிபாடி டெஸ்ட், பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபர்மேட்டரி ஆச்சுன்னா இன்சுலின் ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேற. ஆனா டைப் 2 டயபெட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உடல் எடை குறையறது இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்சுலினோட ஹார்மோன் லெவல் அதிகமா போறதால ஒரு வகையான இன்சுலின் வந்து அதோட செயலற்ற தன்மை இருக்கிறதால 10ல 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு தான் உடல் எடை குறைஞ்சிட்டு போகும். அந்த கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் எடை நல்லாவே நல்லா பெருசா போவாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துங்களேன், இப்ப வந்து எனக்கு இருக்குது, நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா வந்து ஒரு 70 கிலோ இருக்கிறேன். திடீர்னு அடுத்த வருஷம் வந்து நான் வந்து 80 கிலோ இருக்கிறேனோ, இல்ல அடுத்த வருஷம் 60 கிலோ, அதாவது ஒரு டீவியேஷன் ஆஃப் மோர் தென் வந்து ஒரு 10%க்கு மேல போகும்போது, சரிங்களா. ஸோ ஒரு 70 கேஜினா 10%னா 7 கிலோ 7 கிலோக்கு மேல போகும்போது ஒண்ணு அதிகமானாலோ இல்ல கம்மியானாலோ உடனே என்னன்னு பார்க்கணும். ஸோ இட் மைட் பி வெயிட் குறையவும் ஆரம்பிக்கலாம், இல்ல வெயிட் சடனா ஏறவும் ஆரம்பிக்கலாம், சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு, இந்த தைராய்டு ஹார்மோன் இல்லைங்களா, இந்த பட்டாம்பூச்சி வடிவில் கழுத்து இருக்கிற ஹார்மோன், இந்த ஹார்மோன் லெவல் கம்மியா இருக்கும் போது டயபெட்டிஸ் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லுவோம் லேடிஸ்க்கு மட்டும் இந்த யங் ஏஜ் டயபெட்டிஸ் வருதுன்னா கட்டாயமா டயபெட்டிஸ் கூட சேர்த்து தைராய்டு ஸ்கிரீனிங்கும் கண்டிப்பா பாருங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்வேரியபிள்னா எப்படி ஒன்று நடக்கலாம். வெயிட் வந்து நான் சொல்ல டைப் 1ல வந்து கட்டாயமா குறைஞ்சிரும். ஏன்னா சுகர் எடுத்த உடனே ஹையா 400 500 மேல போகும். ஸோ டைப் 2ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே யாருக்கும் 400 போறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட வரும்போது ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு படிப்படியா ஃபர்ஸ்ட் நார்மல்ல இருந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துடுது. அது ஏன் வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லைன்னா, டயபெட்டிஸ் எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ் வந்து சிம்டமேட்டிக், அதாவது அறிகுறி அற்றது. இன்னைக்கு நான் என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல நிறைய பாக்குறேன். வரும்போதே 350 400 500 600 வரைக்கும் வராங்க. ஆனா ஜம்முன்னு நடந்துகிட்டு வந்து கேஷுவலா உட்காந்துட்டு ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம 2-3 வாட்டி 10 வாட்டி கேட்கறோம், டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், என்னமா பண்ணுது, ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம், இந்த சிம்டமேட்டிக் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இதனாலதான் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ்க்குள்ள வராம இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு தலைவலி வந்தாலுமே, நம்ம காய்ச்சல் வந்தாலும் என்ன பண்ணுது, உடம்பு வலி, தலைவலி, வாந்தி, மயக்கம் ஏதாவது பண்ணுது, நம்ம டாக்டரை பாக்குறோம். ஏன்னா அதுல அறிகுறி இருக்குது, நிறையவே இருக்குது, நம்மள அது வந்து ரொம்ப துன்புறுத்துது. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 450 500 வரைக்குமே ரொம்ப கேஷுவலா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, தோல் அரிப்பு, சரிங்களா, அந்த ஜென்டல் ஏரியால அரிப்பு, இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஜாயிண்ட் பெயின் வந்து வருது, அதெல்லாம் பெருசா யாரும் எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனா டயபெட்டிஸ் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்கிரீனிங் பண்ணனா மட்டும்தான் நீங்க அதை வந்து
ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிக்க முடியும். இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு சின்ன விஷயம், எனக்கு ஒண்ணு செய்யல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, அது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் ஸ்கிரீன் பண்ணணும், அதாவது ஏஜ் ஃபேக்டர் சொல்லியிருக்கிறேன், உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, ஜெனடிக் ஃபேக்டர், நீங்க ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். உடல் பருமன் இருக்குதா, இதுக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டு இயர்லி ஒன்ஸ் பாத்துருங்க. குறிப்பா இந்த மாச செக்அப் சொல்றாங்க, அது கூட வேணா எடுத்து பார்த்து ஸ்கிரீன் பண்ணா மட்டும்தான் டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்குமே தவிர நீங்க அறிகுறிக்கு வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா இது ஏசிம்டமேட்டிக் டிசீஸ். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால என்ன சொல்றாங்கன்னா 50% மேல ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது காம்ப்ளிகேஷன்னா டயபெட்டிஸ் சக்கரை நோய் அளவு அதிகமா போகும்போது மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர், அதாவது கண்ணு, இருதயம், சிறுநீரகம், கால் நரம்பு, கால் விரல்கள், இதெல்லாமே நரம்பு மண்டலம், மூளை, இதெல்லாமே பாதிப்புக்குள்ளாக்கும். இது பாதிப்புக்குள்ள வரும்போது தான் ஸ்ட்ரோக் வந்த பிறகுதான் தெரியுது, அட்டாக் வந்த பிறகுதான் தெரியுது, இல்ல கால் விரல் வந்து அந்த கால் விரல் அழுகி போய் அந்த கால் விரல எடுக்கிற அளவு தான் தெரியுது டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஆக்சிடென்டல் ஃபைண்டிங், கண்ணுக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட போறாங்க, அவங்க கண்ணு செக் பண்ணும் போது சுகர் செக் பண்றாங்க, அதுக்கப்புறமா எங்க அனுப்புறாங்க, சரி உங்களுக்கு சுகர் இருக்குது. இல்ல பல்வலின்னு போறாங்க, அப்ப பல் டாக்டர் வந்து அது செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம கிட்ட வந்து தெரியுது. ஏன்னா திருப்பி சொல்றேன், எல்லாமே ஏசிம்டமேட்டிக்கா இருக்குது. அதனால நான் சொன்ன மாதிரி இந்தந்த விஷயங்கள் இருக்குது, இந்தந்த கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க செக்லிஸ்ட் வச்சுக்கணும். நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போறோம்னா செக்லிஸ்ட் இன்னைக்கு போகணும், இதெல்லாம் நான் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்ற மாதிரி நீங்க 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாலே நீங்க எல்லாரும் செக்லிஸ்ட் போட்டுட்டு நான் வந்து இயர்லி ஒன்ஸ், அதாவது டயபெட்டிஸ் இல்லாத வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க ரொட்டீனா உங்க ஃபேமிலி நீங்க லைஃப் வாழலாம். ஆனா ரெக்டிஃபைபிள் ஃபேக்டர், அதாவது 35 கிராஸ் பண்ணிட்டா உதாரணத்துக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். ரெண்டாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது ஹேபிட் இருக்குன்னா இதை குறைக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னா அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? தூக்கம் கம்மியா இருக்குன்னா நல்லா தூங்கணும். ரெண்டாவது நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு சாப்பிட்டுக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய டயட்டை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். குறிப்பா வந்து நைட் டைம்ல அதிகமா எடுத்துக்காம கொஞ்சம் ஃபைபர் பேஸ்டு, பிளான்ட் ஸ்டார்ச் பேஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து, கெட்ட கொழுப்பு மிகுதி உள்ள உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உடம்பை சுலபமா டைஜஷன் ஆகிற ஃபுட்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்கு. சரிங்களா? நாசத்து நீங்க ஈக்குவலா 25 கிராம்ஸ் பர் டே, 30 கிராம்ஸ் அட்லீஸ்ட் அதை வச்சு எடுத்துக்கிட்டா நீங்க மற்ற விஷயங்கள்ல உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். நம்ம என்ன பண்றோம், ஃபுட்டை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சாரா போயிட்டு இருக்கு. ஒரு சாரானா என்ன, பிரியாணியா போயிட்டு இருக்கு, இல்ல பிஸானா பிஸாவா, பாஸ்தாவா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சாரா போகக்கூடாது. ஃபுட் ஷுட் பி பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு தேவையான புரத சத்து, கொழுப்பு சத்து, பாவ சத்து, விட்டமின்கள் எல்லாமே கலந்து நம்ம கொண்டு போய் பார்க்கணும். அப்ப அந்த நம்ம பிளேட் வந்து எப்பயுமே நம்ம வந்து உட்காரும் போது அது வந்து கொஞ்சம் மல்டி கலரா இருக்குதுன்னு பார்க்கணும். மல்டி கலரா இருக்குதுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசி, வெள்ளை உப்பு, வெள்ளை சக்கரை, வெள்ளை. அதே மாதிரி காய்கறிகள் நீங்க எடுத்துக்கணும். அதாவது பச்சை நிற காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ உங்க தட்டுல சராசரியா ஒரு நாளைக்கு பச்சை நிற காய்கறிகள் ஒரு 1-2 கண்டிப்பா இருக்கணும். கீரை எடுத்துக்கணும், பச்சை நிற காய்கறி எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழ வகைகள் எடுத்துக்கணும். ஸோ பழங்கள்ல, காய்கறிகள்ல அதிகமான நார்சத்து இருக்குது. ஸோ இது நீங்க எடுக்கும் போது உங்களுடைய உணவுகள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், ட்ரேஸ் மினரல்ஸ், விட்டமின்ஸ், இதெல்லாம் புரோட்டீன் இதெல்லாமே நிறைய கிடைக்கும். அஃப்கோர்ஸ் கார்போஹைட்ரேட், மாவு சத்து உள்ளது சாப்பிடலாம், ஆனா ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு தொப்பை எனக்கு அதிகமா இருக்குதுன்னா நீங்க நைட் டைம்ல ரொம்ப ஹெவியா சாப்பிட்றத குறைக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிட்டு உடனே பெட்டுக்கு போற விஷயத்தை நம்ம குறைக்கணும். சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ் வந்து கேப் இருக்கணும் பெட்டுக்கு போறது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட் விஷயம், பேசிக்கான விஷயங்கள். சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஹெவி பிஸி லைஃப் ஸ்டைல்ல நம்ம மறந்துருப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெடிசைன் இன்டர்வியூ மூலியமா எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப இதுவா கொண்டு போற மாதிரி, ரொம்ப இது மாதிரி ரொம்ப நம்ம அதாவது சொல்லுவோம் சேஃப்டி ஜோன் சொல்லுவாங்க. சேஃப்டி ஜோனுக்குள்ளாரு 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணனா நான் என்ன சேஃப்டி ஜோனுக்குள்ள வச்சிருக்க வழிதான் நான் பார்க்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம பைக் ஓட்டினா ஹெல்மெட் போட்டு ஓட சொல்றாங்க, கார் ஓட்டினா சீட் பெல்ட் போட்டு ஓட சொல்றாங்க. அதே மாதிரி 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டா நீங்க வந்து சேஃப்டி ஜோன்ல இருக்கிறீங்களா, நீங்க தான் உங்களை செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் வந்து உங்களால வந்து காப்பாற்ற முடியும். டயபிட்டிஸ் வந்து வெறும் எண்ணிக்கை இல்லை. டயபிட்டிஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரீட்டிங் நம்பர்ஸ், டயபிட்டிஸ் ட்ரீட்டிங் லைஃப். ஏன்னா டயபிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டா உதாரணத்துக்கு கிட்னி வேலை செய்யாம பொலசா எந்த ஏஜ்னா வரலாம். நிறைய பேருக்கு ஏஜ் எனக்கு 35 தான் இருக்குது, எனக்கு இது வராது அப்படி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் 1 இயர் பார்த்துருப்பீங்க, ஏன் ஹார்ட் அட்டாக் அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா. பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ், 40 இயர்ஸ், 45 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் ஹார்ட் அட்டாக், நல்லா தூங்குற காலைல எழுந்து அட்டாக்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு போறாங்க, அட்டாக் வந்து இறக்குறாருன்றாங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, டக்குனு கிட்னி வேலை செய்யறேன்றாங்க, டயாலிசிஸ் பண்றான்றாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரைமரி காரணம் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து அது அன்கண்ட்ரோல். நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ் எனக்கு ஒன்றும் செய்யலையே, நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற கட்டாயம் வந்துட்டா உங்க டாக்டர் சொல்ற அட்வைஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எப்பயுமே ஒரு காயின்ல 2 சைடு இருக்கிற மாதிரி. டயபெட்டிஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டை மட்டும் சரி செய்ய முடியாது, அந்த அதர் சைட் காயினோட நெக்ஸ்ட் சைடு இருக்கிற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ்
இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண மூலியமா தான் நீங்க முற்றிலும் டயபெட்டிஸ்ல இருந்து மீண்டு வர முடியும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளீன் லைன் வந்துட்டு புரிஞ்சிருக்கும். டயபெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னது வந்துட்டு டயபெட்டிக்ஸ் வந்தா இப்போ கிட்னி அஃபெக்ட் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருதுன்றது வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டயபெட்டிக்ஸ் வந்தா எந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம், என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்ன்றது வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்றீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். நான் எப்பயுமே சொல்ற வார்த்தை என்னன்னா, கட்டுப்படுத்த முடியாத ஒரு டயபெட்டிஸ். அதாவது டயபெட்டிஸ் வந்துட்டா எல்லாருக்கும் வந்துருன்ற எண்ணம் இல்லை. டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா, ஸோ நான் எப்பயுமே யூஸ் பண்றது என்னன்னா சி என்ற லெட்டர். இப்ப ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜுரம் வருதுன்னா அதுக்கு கியூர், பரிபூர்ணமான ஒரு சிகிச்சை எடுத்தா பரிபூர்ணமான ஒரு கியூர். ஆனா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கியூர்ன்றது நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. ஆனா கண்ட்ரோல், நான் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரோல்குள்ள வச்சுட்டா, அது கட்டுப்பாடுக்குள்ள வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த கட்டுப்பாடுக்கு மேல போக போகத்தான், உதாரணத்துக்கு இப்போ HbA1c பாத்தீங்கன்னா நார்மலா டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு 7% இருக்கணும், சரிங்களா? 7% இருக்கணும். 7ன்றது பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான நம்பர். அது நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் 7%, அதாவது HbA1c 7%. உதாரணத்துக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 7ல இருந்து 10 வந்து 3%. ஸோ 3% இருக்குன்னா அது என்ன மீனிங்னா, அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு, பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ HbA1c 12னா 7ல இருந்து 12 5%, 5 விழுக்காடு. ஸோ 5 மடங்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. சரி சரி, மேடம் சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி சொல்றேன், எல்லாம் பேசுறாங்களே. காம்ப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னா ரெண்டா பிரிச்சு இருக்கும். அதாவது மைக்ரோவாஸ்குலர், மேக்ரோவாஸ்குலர். அதாவது வாஸ்குலர்னா ரத்த நாளங்கள், அது ரொம்ப சிறிய ரத்த நாளங்கள்ல வர பிரச்சனையால வர காம்ப்ளிகேஷன்ஸ். பெரிய ரத்த நாளங்கள் மேக்ரோனா பெரிய ரத்த நாளங்கள்ல வர காம்ப்ளிகேஷன். ஸோ மைக்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லிய ரத்த நாளங்கள், பாத்தீங்கன்னா கண்ணு, ரெட்டினோபதி, சரிங்களா? சிறுநீரகம், நெஃப்ரோபதி, சரிங்களா? அதாவது டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நியூரோபதி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய ரொம்ப தன்மையான, நார் மாதிரி உள்ள ஒரு ரத்த நாளங்களால போற ரத்த அடைப்பு வரும். ஸோ அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து விஸ்கஸ், அதாவது ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் ரத்தம். ஆனா டயபெட்டிஸ் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக அது என்ன செய்யும்னா உடம்புல இருக்கிற கல்லீரல்ல இருந்து கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு, LDL, non-HDL, இது மாதிரியான இந்த கெட்ட கொழுப்பு ஃபிராக்மெண்ட் சொல்லுவோம். கெட்ட கொழுப்புன்னு சொல்ல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, சரிங்களா? நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கணும், கெட்ட கொழுப்பு எல்லாமே நார்மல் லெவலுக்குள்ள இருக்கணும். ஆனா இன்னும் டயபெட்டிஸ் வரும்போது நல்ல கொழுப்பு எல்லாத்தையும் குறைச்சிட்டு கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு, LDL, டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் அதிகமாயிடும். சரி, இப்ப அது அதிகமாகும் போது என்ன செய்யும்னா நம்ம ரத்தத்தோட தன்மையை மாற்றும். அப்ப ரத்தம் வந்து உறைஞ்சி போகும், ரத்தம் வந்து கிளாட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது கிளாட் ஆகும் போது எந்த பர்டிகுலர் உறுப்புல போய் அந்த கிளாட் அமையுதோ அந்த ஆர்கனுக்கு டேமேஜ். உதாரணத்துக்கு மூளையில போய் ரத்த நாளங்கள்ல ஏதாவது கிளாட் ஆச்சுன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக், செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணுல போற ரத்த நாளங்கள், ரொம்ப மெல்லி ரத்த நாளங்கள்ல பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்கு கண்ணுல வந்து ரத்தம் கசிஞ்சு போறது, சரிங்களா? ரெட்டினல் ஹீமோரேஜ் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்ணு பார்வையே வந்து இல்லாம போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இருதயம், ஹார்ட். ஸோ அது ஹார்ட்டுக்கு மேல போற அந்த ரத்த நாளங்கள் அடைப்பு வந்துட்டா அட்டாக், சரிங்களா? அதாவது கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா வரும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அப்படி நெஞ்சு வலி ரொம்ப வேகமெல்லாம் வராது, ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். நல்லா வருவாங்க, பேசுவாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டாக் இருக்கும். ஏன்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா எப்போனா டக்குன்னு போய் அந்த அடைப்பு வரலாம். அடுத்து சிறுநீரங்கள்ல வந்து அந்த கொழுப்படைப்பு வந்ததுன்னா கிட்னி வேலை செய்யாம போயிடும். உப்பு நீர் அளவு ஜாஸ்தியா போறதால ஒரு கட்டத்துக்கு மேல டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்தது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். காலுக்கு இடுப்புக்கு கீழே போற ரத்த நாளங்கள்ல எங்கேயா அடைப்பு வந்துட்டா அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா நடந்து போகும்போது கொஞ்சம் நடந்துட்டு கால் இடுப்புக்கு கீழே எனக்கு ரொம்ப தோண்டு போகுதுன்னுவாங்க. அவங்க என்னன்னா அந்த இடுப்புக்கு கீழே அந்த ரத்த நாளங்கள்ல அடைப்பு வருது. அது வந்து இடுப்புக்கு கீழே வந்து அந்த முட்டிக்கு கிட்ட வரலாம், இல்லைன்னா பின்பக்கம் வரலாம், இல்லைன்னா கால் பாதத்து வரலாம். குறிப்பா அதிகமான பாசிபிலிட்டிஸ் சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா கால் விரலுக்கு போற ரத்த நாளங்கள் வந்து அடைப்பு வரும். அப்ப அடைப்பு சுத்தமா நின்றுட்டா அந்த கால் விரல் வந்து ரொம்ப கேங்கன் கருப்பு கலர்ல ஆயிடும், சரிங்களா? ரொம்ப கருப்பு சிவந்த கலர்ல போய் அப்படியே கருப்பு கலர்ல மாறிடும், கேங்கரினா ஃபார்ம் ஆயிடும். கேங்கரின் வந்துட்டா அந்த பர்டிகுலர் பார்ட், அந்த கால் விரல் எந்த அளவுக்கு கருப்பு படியுதோ அது எல்லாமே நம்ம எடுத்துட வேண்டிய, ஆம்புடேஷன் சொல்லுவாங்க, எடுத்துட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்ப பேசிக்கலா வந்து நம்ம தனித்தனியே பிரிக்காம உடம்புல இருக்கிற முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ், ஸோ நம்ம வாழ்றதுக்கு முக்கியமான உறுப்பு, இந்த உலகத்துக்கு பாக்குறதுக்கு முக்கியமான உறுப்பு கண்ணு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வாழத்துக்கு ஆரோக்கியமான ஹார்ட், மூளை, சிறுநீரகங்கள், இது எல்லாமே வந்து பாதிப்புகள் வரும். எப்போ வரும்னா டயபெட்டிஸ் வந்து அது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காம அளவை அதிகமா வச்சிருக்கிறது, 300 400 இதே அளவுல வந்து நம்ம ஒரு மாச கணக்கா 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வச்சிருக்கும் போது
அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாமே குளுக்கோடாக்சிட்டியா மாறும். அதாவது ஒரு வகையான நஞ்சு பொருளா மாறிதான் நம்ம உடம்பு உறுப்புகளை போய் பாதிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கலான ஒரு புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மைக்ரோவாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் சொல்ற மாதிரி கண்ணு, மூளை, இருதயம், சிறுநீரகம், கால் விரல்கள் பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உதாரணத்துக்கு எப்படி சரி பண்றதுன்னா, இது ஆரம்ப கட்டத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீனிங் பண்ணணும். அப்ப டயபெட்டிஸ் வந்துட்டா, ஒரு டயபெட்டிஸ் உள்ளவங்க நான் சொன்ன மாதிரி நார்மல் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்குமே வருஷம் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். டயபெட்டிஸ் வந்துட்டா டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுமே வருஷம் ஒரு முறை ஆனுவல் ஸ்கிரீனிங் எடுத்து பார்க்கணும். அதாவது கண்ணு, இருதயம், சிறுநீரகங்கள், கால் விரல்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? நான் இன்வெசிவ் டெஸ்ட் சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு மூளை சம்பந்தமா டெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு வந்து சிடி வந்து போச்சு, எம்ஆர்ஐ வந்து போச்சு. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வேணும்னா அவங்க இசிஜி எடுத்து பார்க்கலாம், ட்ரெட்மில் எடுக்கலாம், எக்கோ எடுக்கலாம், தேவைப்பட்ட ஆன்ஜியோ எடுத்து பார்க்கலாம். அது மாதிரி கிட்னிக்கு தேவைன்னா உப்பு நீர் ரத்தத்துல வந்து யூரியா, கிரேட்டின் டெஸ்ட், யூரின் ஆல்மின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கிட்னி ஸ்கேன் பண்ணி கிட்னி சுருக்கம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் கால் விரலுக்கு டாக்டர் டெஸ்ட் வந்து போச்சு, இது எல்லாமே எடுத்து பார்க்கலாம். நான் இன்வேசிவ், அதாவது நம்ம ஆப்ரேஷன் எதுவுமே செய்யாம இருக்கிற நம்ம டெஸ்ட்டை வச்சு நம்ம எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு உரிய சிகிச்சை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் இல்லாம பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு கிட்னி, சிறுநீர் எடுத்துங்களேன். அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிரியேட்டின் வந்து நார்மலா 1.1 இருக்கணும்னா நார்மலா 2 இருக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து நம்ம சீக்கிரம் பண்ணிக்கலாம். பட் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு சீக்கிரமா எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். அதாவது டயாலிசிஸ் போறவளுக்கு போயிடும், இல்லைன்னா கிட்னி மாத்தி வைக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வராமல் இருக்கணும்னா டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாமே வருஷம் ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி பர்டிகுலரா இந்த ஸ்கிரீனிங்லாம் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய கன்சர்ன் பிசிஷியன், ஃபேமிலி பிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த ப்ராப்பரான ஃபாலோ அப் கொடுக்கணும், ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும். இதுன்னா எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் டாக்டர் தேவையில்லாம டெஸ்ட் எழுதுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியம் நல்லதுக்காகத்தான். ஏன்னா இப்பயும் நான் சொல்றேன், டயபெட்டிஸ் வந்து நாட் ட்ரீட்டிங் ஒன்லி வித் நம்பர்ஸ். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு நம்பரை வச்சு ஏதோ போறாங்க வராங்க, இது எனக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்றது. ஒன்றும் செய்யலைன்றது இல்லை, அது எப்போ வேணா காமிக்கலாம். அதாவது கன்னு சொன்ன மாதிரி கன்னு டோட்டா வச்சு ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்குது, அது எப்போ வேணா ட்ரிகர் ஆகலாம். சரிங்களா? அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து ஏதோ ஒன்று இருக்கலாம். புரியுதுங்களா? அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுனாலே உங்களுக்கு முன்னாடி லோடட் கன்னு வச்சுட்டாச்சு. அந்த ட்ரிகர்னா அந்த பட்டனை பிஸ்டன் அமுக்கணும். அந்த அமுக்கிற பிஸ்டன் ஏதோ ஒன்றா இருக்கலாம், யாரா ஒன்றும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பயப்படாம ரொம்ப தெளிவா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற இந்த டூஸ் டோன்ட்ஸை நம்ம வந்து பின்பற்றினாலே போதும்.